ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பரவசம் என்பதன் பொருள் அளவற்ற மகிழ்ச்சி, பேரின்பம் அல்லது மெய்மறந்த நிலை. இது களிப்பு மிகுதியால் சுற்றி நடப்பதை உணராத ஒரு நிலையை குறிக்கிறது. இதை பற்றியும் தங்களது அனுபவம் பற்றியும் விளக்கம். பரவசம். எஸ் பாபா. பரவசத்தினுடைய ரைட் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் இஸ் எக்ஸ்டசி அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டசியில் ஹையஸ்ட் லெவல் என்னென்னா வாய் அது குளற, நம்ம என்ன பேசுன்னு தெரியாது, வாய் குளறது, கண்ணில் தண்ணி பலபலான்னு கொட்டுறது, முடியெல்லாம் அப்படியே நிற்கிறது, ரூமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து அரகரா என்று அரற்றி, இதெல்லாம் தான் அந்த எக்ஸ்டசிக் லெவலில் பரவச நிலையில் பெறக்கூடிய அனுபவங்கள். இது சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் சாமியை பார்த்து உடனே வந்துடாது. அது அதாவது நம்மக்கிட்ட இது ஆடி ஆடி அகம் குழைந்து நாடி நாடி நரசிங்கா என ஆழ்வார் சொல்கிற மாதிரி நமக்கு உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனை சொரிந்து உளம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு. அப்போ முதல்ல உள்ளே வரணும் அந்த அனுபவம். அதனுடைய அவுட்லெட் தான் இந்த பரவசம்னு வெளியே சொல்லக்கூடிய எக்ஸசிக்ன்றது. இது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஒரு களிமண் இருக்குது, அதில் கல் மண் நுரம்பெல்லாம் இருக்கிற போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இருக்கிற கல் நுரம்பு புல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த களிமண்ணை போட்டு குத்தி இல்லை மெச்சி நல்லா குழஞ்ச பின்னால் அதில் ஏதோ ஒரு பிள்ளையார் பொம்மை முருகர் பொம்மை ஏதோ ஒன்று பண்ணுவோம் நாம். அந்த மாதிரி முதல் படிநிலை என்பது பக்தி தான். அந்த பக்தியில் நமக்கு ஒரு மெலோயிங் அப்படின்னா ஒரு குறைந்த அனுபவங்கள் வருகிற போது அதனுடைய அவுட்பர்ஸ்ட் எப்போ வருமோ அப்போ தான் அது வரும். எடுத்த உடனே வந்துடாது. அதனுடைய பிரபாவம் என்பது எப்படி இந்த இடத்த இந்த கல்லெல்லாம் தூக்குனா தானே அதுலேருந்து அப்படியே சுயம் தண்ணி அடிக்கும். அந்த மாதிரி உனக்குள்ளே இருக்கிறது வெளிப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்கும். நீயா கற்பனை பண்ணி எதிரில் போய் நின்றுனாலும் வராது. மண்டல அபிஷேகம் என்பது கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 48 நாட்களுக்கு இறைவனுக்கு செய்யப்படும் விசேஷ அபிஷேக பூஜைகளை குறிக்கும். அதே சமயம் மண்டல விரதம் என்பது 41 அல்லது 48 நாட்கள் நீடிக்கும் ஆன்மீக பயிற்சியாகும். இந்த இரண்டுமே ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கும் ஆன்மீக ஆற்றலை முழுமையாக பெறுவதற்கும் உதவும் வழிமுறைகளாகும். இந்த செய்தி பற்றியும் மண்டல விரதம் பற்றியும் தங்களது திருவண்ணாமலை ஒரு மண்டல அனுபவம் பற்றியும் விளக்கம். ஒன்று, இந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இல்லை. நம்பர் ஆஃப் டேஸ் என்ன இருக்குது, நிறைய சாமிங்க இப்போ ஐயப்ப சாமி மலைக்கெல்லாம் போடுறான் இல்லையா, அவன் படிக்கு ஜாலியாக தாங்கிறான். அந்த போகிற அன்றைக்கோ இல்லை பம்பையில் போய் மாலை போட்டுக்கிற போதோ தான் அவனுக்கு அந்த ஒரு இது வருது. மற்ற நாளில் அவங்க ஒன்றும் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்காங்க. அதுக்கு ஆந்திரா ஐயப்ப சாமியும் பரவாயில்ல. ஆந்திராவில் இருக்கிற ஐயப்ப சாமிங்க மாலை போட்ட உடனே அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோயிலில் எல்லோரும் போய் நைட் படுத்துக்குவாங்க, வீட்லேயே இருக்க மாட்டானுங்க. அந்த கோயில் அயர்கிட்டையோ இல்லை இவங்களே பொங்கி சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் கடவுள் என்பது நம்பர் அல்ல, நண்பர். நீங்கள் எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பவரே தவிர, அதுக்கு தான் பலனே தவிர சும்மா நம்பர் ஆஃப் டேஸு மாலை போட்டுக்கிறது, பட்டை அடிச்சுக்கிறது, மொட்டை போட்டுக்கிறது, கொட்டை போட்டுக்கிறது, கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிறது, குறிக்காரன் மாதிரி ஒரு 10-15 மணி போட்டுக்கிறது, அதுலேயும் சில பேர் கோல்டு சில்வர்லாம் போட்டு நான் பணக்காரன் காட்டிக்கிறது. ஐயப்பன் ஆனாவே நீ சன்னியாசி இல்லை, நீ பணக்கார ஐயப்பன் என்ன ஏழை ஐயப்பன் என்ன இல்லையா. நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதமோ பட்ச பரிகாரமாக ஏதோ சாமி கும்பிட்றானே அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை ஆதரிக்கிறேனே தவிர இதெல்லாம் தேவையே இல்லை. நீ சீரியஸாக இருக்கணுன்றது தான் முக்கியமே தவிர. சீரியஸ்னால் என்ன, தாய்லாண்டில் ஒரு புத்திசம் இருக்குது. அப்போது வருஷத்தில் சில நாள் குறிப்பிட்ட நாட்கள் இல்லை வீட்டில் யாராவது இறந்து போனாக்கா அதுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்கள் இவங்க பேரை மாற்றிக்குவாங்க. இவங்க பேர் ஏதோ ஒன்று இருந்தாக்கா they will become a monk for a few days. They will go to the Buddhist monasteries and they will beg and eat and they will follow all the order of sannyasis. And திருப்பியும் வீட்டுக்கு வந்து பழைய மாதிரி ஆஃபீஸ்க்கு போவோம், படிக்கலாம், எல்லாம் செய்வோம் அந்த மாதிரி. So they get training to enjoy the monkhood and when they are really prepared they can become monks.
அதே மாதிரி ராமகிருஷ்ணா மட் வேலூரில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. யூ கேன் பி எ பிரம்மச்சாரி ஃபார் எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வித் எ ஒயிட் ட்ரெஸ். அவங்க when they are really prepared for தியானம் அண்ட் கான்சன்ட்ரேஷன், தென் தே ஆர் கிவன் தி மாங்க்ஹுட். ஏதோ சோமானந்தா, தயானந்தா, அரியானந்தான்னு ஏதாவது பேர் வச்சு அதுக்கப்புறம் மடத்தில் ஏதாவது அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க. இப்படி எல்லா சம்பிரதாயங்களுமே ஒரு ப்ரிப்பரேட்டரின்னு இருக்குது, உங்களை தயார்படுத்துவது. அதில் நீ போலியாக இருக்க தேவையில்லை. எடுத்தவுடனே இப்போது இந்த இதில் சனாதன மதங்களில் வேத பாடசாலையில் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. அவனுக்கு சன்னியாசி ஆகிற யோகம் இருக்கான்னு சொல்லி யாரோ ஒரு பெரிய சங்கராச்சாரியார் அவனை தன்னுடைய சிஷ்யன்னு சொல்லி இந்த காமாட்சி கோயிலுக்கு எதிரில் இருக்கிற குளத்தில் குளிக்க சொல்லி காமாட்சி அம்மன் சந்நிதியில் அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க புது பெரியவா, புது புது பெரியவா, புது 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 பெரியவான்னு ஏதோ பேரில் வச்சுக்குவாங்க. அந்த மடாதிபதிகளும் சரி, சின்ன வயசுலேயே இந்த குழந்தைய நாம் கொண்டாந்து வச்சுட்டுருக்கோம், அதனால் அவனுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுங்க, நிறைய காய்கறி கொடுங்க, பருப்பில் நெய் குத்துங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கன்செஷன் மாதிரி தான் இதெல்லாம் கொடுக்கறது. ஒரு திருடன் ஒளிஞ்சின்னு இருக்கான், அரண்மனையில் அந்த கட்டில் அந்த புறத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கான். இப்போ ராஜா மந்திரி கிட்ட சொல்கிறாரு, என்ன மந்திரி, நம்ம ராஜகுமாரிக்கு கல்யாணமே ஆக மாட்டேன்னுது அப்படின்னு. ராஜா வருத்தப்படாதீங்க, ஜாதகத்தெல்லாம் 10 பேர்கிட்ட காட்டிட்டேன், நம்ம ராஜகுமாரிக்கு ஒரு சாமியார் கூட தான் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லிடுறோம். சரி பரவாயில்ல, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல சாமியாராக பாருங்கள் அப்படின்னு. ஸோ மந்திரி மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சாமியாராக அங்கே உட்காந்துக்கிறான்ல, அவங்ககிட்டலாம் எங்கள் ராஜகுமாரி கட்டிக்கிறீங்களா அப்படின்னா, அவங்கெல்லாம் போயா இருந்த பொண்டாட்டியை விட்டு தான் இங்கே வந்து உட்காந்துன்னுக்கிறேன்றாங்க. நம்ம திருட்டு சாமியார் இருக்கார் இல்லையா, கட்டில் கட்டி விழுந்தார். அவர் பார்த்தார், நாம் சாமியார் வேஷம் கட்டின்னு போய் உட்காரலாம், நமக்கு ஒரு வேளை லாட்ரி விழுந்தால் ஒழுன்ட்டு சாமியார் வேஷம் கட்டின்னு அங்கே போய் உட்காந்துக்கிறார். எல்லோரும் வேணான்றாங்களா, இந்த சாமியார்கிட்ட வந்துட்டு சாமி கட்டிக்கிறீங்களா ராஜகுமாரியான்ட்டு. இவருக்கு ஒரே சந்தோஷம், எல்லோரும் வேணான்ட்டாங்க, நம்ம நம்பர் வந்துச்சுன்ட்டு. ஆனால் மைண்டில் ஒரு பயம், ஏதாவது இவ்வளோ பேர் வேணான்ற போது நம்ம மாத்திரம் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கண்ணை முடின்னு இப்படின்னா நேராக மந்திரி போய் ராஜா கிட்ட சொன்னார், சூப்பர் சாமியார் ஒருத்தர் பார்த்துட்டோம்பா அப்படின்னு கூட்டின்னு வர்றார். ராஜா அந்த போலீஸ் சாமியாரில் அவர்கிட்ட வந்து, சாமி என் ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன், என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணுன்றான். இவருக்கு இன்னும் சந்தோஷம், இன்னும் கண்ணை முடியுன்றார். அப்போ ராஜா 2 காலையும் கட்டிக்கிறான், என் ராஜ்யம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சாமி, என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணுன்றான். இவருக்கு ஒரு மின்னல் அடிக்கும் வெண்மை. நாம் 2 நாள் போலீஸ் சாமியார் வேஷம் கட்டியிருந்தாவே ராஜா காலில் பிடிக்கிறான், ராஜகுமாரியை கொடுக்குறான், ராஜ்யத்தை கொடுக்குறான். இப்போ நம்ம நிஜமான சாமியாரானால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே சாமியார் ஆகிட்டான். அந்த மாதிரி இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைசிங் நீட்டிங்னுவாங்க. அந்த மாதிரி என்ன நடக்கணுமோ அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ப்ரெல்யூடுன்னுவாங்க, ஒரு முன் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதனால் உலகத்தில் சாமியாகிறதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. உன் ஜாதகத்தில் அந்த சாமியாகிறதுக்குள்ள கிரகங்கள் இருந்தால், அந்த கிரகங்கள் எப்போ நீ சாமியார் ஆகணுத்துக்குள்ள அமைப்பில் இருக்கோ அப்போ நீ சாமியாகலாம். அதுக்கு முன்னால் நீ ஆனியானா அது ஒரு வேஷமாக தான் இருக்கும். சும்மா ஒரு மொட்டை அடிக்கிறதுனாலையோ, புணுவில் அறுத்துறதுனாலையோ, ஒரு கஷாய வஸ்திரம் கட்டிக்கிறதுனாலையோ, ருத்ராட்சம்லாம் போட்டு நட்டுப்படி உட்காந்துருக்கிறதுனாலையோ எல்லாம் நீ சாமியாக மாட்டேன். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். மொட்டையும் போடாத, தாடியும் வளர்க்காத, நல்லவனாக இருக்க கற்றுக்கோ உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனால் இருக்கு. இவங்க எதையும் திறக்கலை, சும்மா திறந்த மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ராடுங்களை விட மோசமானவங்க உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் எதுவுமே வேணான்னு விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலேங்கிற மாதிரி யார் இருக்கானோ அது தானாக வரணும். நான் சொன்னேன், ஒரு சுயமரம் நடக்குது. அதில் ஒரு ராஜகுமாரன் காட்டு வழியாக வர்றபோது அங்கே ஒரு நல்ல சாமியாரை பார்க்குறான். சாமி என் கூட நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள், அந்த ராஜகுமாரி மாலை என் கழுத்தில் போடுற மாதிரின்ட்டு. ஸோ ராஜகுமாரி மேலே இருப்பாள், எல்லா ராஜாவும் சேரில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ராஜகுமார்னு இங்கே இருக்கார், அவர் பின்னால் ஒரு சேர் போட்டு சாமியாரை உட்கார வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேங்கி நாட்டு, ஒரு சாளுக்கிய ராஜா, ஒரு சேர ராஜா, சோழ ராஜான்னு எல்லாருடைய பராக்கிரமங்களை ராஜகுமாரி நேராக இறங்கி வரும். நம்ம ராஜகுமாரை நம்ம கழுத்தில் தான் போட போகிறாரு இப்படி கழுத்து நிட்டான். அவர் நேராக பின்னால் உட்காந்துக்கிற சாமி இல்லை,
அவர் கழுத்தில் போடுறதுக்கு வர்றான். சாமி ஓட்டம் பிடிக்கிறாரு. அவர் பின்னால் மாலையோட ராஜகுமாரி போகிறா, பின்னால் மந்திரி போகிறான், ராஜா போகிறான். ஓடினேங்கிறாங்க. இருட்டு வந்துடுது. காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாரு சாமியார். அப்போ இவங்க ஒரு மரத்தடியில் ஒதுங்குறாங்க. மரத்து மேலே ஒரு அப்பா பறவை, அம்மா பறவை, 2 குட்டி பறவைகள் இருக்குது. இவங்க வந்து நெருப்பு மூட்டுறாங்க குளிர்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா பறவை சொல்லுதான், பாருங்க ராஜா இருக்கான், மந்திரி இருக்கான், அண்ட் ராஜகுமாரி இருக்கா, அதனால் நான் ஊந்துடுறேன், அதில் அவங்க என்ன பிரியாணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு. அந்த பெண் பறவை சொல்லுது, நானும் விட்றேங்க அப்படின்னு. குட்டி பறவை சொல்லி, நீங்கள் இப்போ அனுப்புகிறேன்னா நம்ம 4 பேரும் வந்தால் தான் அவங்களுக்கு சம்ச்சுவஸாக இருக்கும் குவான்டிட்டி அப்படின்னு 4 ஊந்து சேர்த்து போகுது. அதில் மறுநாள் காத்தால் காட்டுக்குள்ளே போய் அந்த சாமியாரை பிடிச்சி கூட்டின்னு வராங்க. வந்து ஏன் சாமி ஓடி போனீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், ஒரு அழகான ராஜகுமாரி கையில் மாலையோட கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வந்தால் கூட ஓடி போகிற நிலையில் இருந்தால் நீ சன்னியாசி வேணான்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா நீ குடும்பத்தில் இருக்கணும். அதுக்கு உதாரணம் நேற்று உங்களுக்கு நடந்த நிகழ்ச்சி. மரத்தில் இந்த 4 பறவைகள், நீங்கள் பட்டினி இருக்கக்கூடாது, அதிதி தேவோபவ, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் துறவிகள், பித்திருக்கள், ஏழைகள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். கிரஸ்த ஆசிரமம்னு பேர் அதுக்கு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்திருப்பாருட்டு. குடும்பத்தில் இருக்கிறது நிறைய தான தர்மம் பண்ணி வாழ்கிறதுக்காக. அந்த பறவைகள் எப்படி நீங்கள் விருந்தாளிங்க, நீங்கள் பட்டி இருக்கக்கூடாதுன்னு சர்வபரி தியாகம் பண்ணிச்சோ, அந்த மாதிரி உங்களால் குடும்பத்தில் இருந்து தான தர்மங்களை பண்ணிட்டு இருக்க முடியும்னாக்கா நீங்கள் குடும்ப வாழ்க்கை தான் நல்லது சாமி வாழ்க்கையை விட. ஏன்னா சாமிங்களுக்கே நீங்கள் தான் வந்து சோறு போட்டு காப்பாற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். இது அதில் வர்றது. அதனால் சாமி ஆகி போயிட்டு அடுத்த வேளை சாப்பாடு நமக்கு யாருக்கிட்டேருந்து வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு, நீங்கள் கடவுளை பற்றி நினைக்கிறத விட்டு சாப்பாடை பற்றி தான் நினச்சின்னு உட்காந்துக்கு போகிறேன். அடுத்த வேலை என்ன நடக்க போகுது. இந்த ஜெயின் சாமியாருங்களில் ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கறி, கத்திரிக்காய் சாம்பார் இருந்தால் தான் சாப்பிட்றதுன்னு நினச்சிக்குவாங்க. 5 வீட்டுக்கு போவாங்க. அங்கே கத்திரிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் வந்தால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்டினி இருந்துருவாங்க. ஸோ ஜெயின மதத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வளராமல் போனதுக்கு இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் சடங்குகள் தான் காரணம். ஒரு தடவை இவர் ரத்தினகிரி சாமி இருக்கார் இல்லையா, அவர் பழனி கௌபீனம் அப்படின்னு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து ஒன்றும் சொல்லலை. நான் பழனி கோயிலுக்கு போனேன். அந்த கோயில்காரங்களுக்கும் எதுவும் கொடுக்கல, நான் அந்த சீட்டெலாம் கொடுக்கல. அந்த 6 கால பூஜையில் தான் ஒரிஜினல் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணதை ஒரு பெரிய தாம்பாளத்தில் சந்தனம், விபூதி, ஒரு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண கோமனம் எல்லாத்தையும் வச்சு எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. அது அவங்க மைண்ட் கம்யூனிகேஷன். நாமளும் கேட்கல, அவங்களும் பண்ணோம். அது அப்படியே எடுத்துன்னு வந்தேன். சாமி வெடிகால தான் நான் வந்தேன், பஸ்ஸில் இறங்கினேன். அவர் எனக்காக வெயிட் பண்ணி இருந்தார். அந்த தாம்பாளத்தை கூட்டின்னு அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு சின்ன கோகா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும். அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டார். வச்சுட்டு, நீ உலகம் பூரா போகணும், நான் வந்து இந்த முறைப்படி தீட்சை கொடுத்துட்டேன். ஆனால் நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, ஏன்னா நீ உலகம் பூரா போகிற, இந்த கௌபீன தீட்சைன்றது உனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இன்னி கூட அது அங்கே தான் இருக்குது, ரத்தினகிரி கோயில் இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். அது அந்த யார் உனக்கு கைடோ ஸ்பிரிச்சுவலாக அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போது சாந்தானந்த சுவாமி புதுக்கோட்டையில் இருந்தார், சேலத்தில் ஸ்கந்தாசிரமம் வச்சுருந்தார், சேந்தமங்கலத்தில் வச்சுருந்தார், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்காரு, சேலையூர்கிட்ட இங்கே வச்சுருக்காரு, இன்னும் ஒரு இடத்துல 4 இடத்துல இருக்குது அவங்க. அவருடைய குரு ரொம்ப பெரிய ஆள், சதாசிவ பிரம்மேந்திரான்னு சொல்லுவாங்க. அவர் ஜட்ஜாக இருந்தவர், துணி போட மாட்டார். அவர் கீழே வந்தவர் அவதூதர். நான் வரும் இவங்கெல்லாம் வந்து அவருடைய வழியில் வந்தவங்க. இவங்க சொன்னாங்க, நீ வந்து வேஷ்டி துண்டெல்லாம் போத்திக்கலாம், ஜடை தாடியெல்லாம் வச்சுக்கலாம், ஆனால் நீ அவதூதனே இருக்க வேண்டியதில்லை அப்படின்னாங்க. ஸோ அவர் நல்லா காவி கட்டியிருப்பார், நல்லா தக்காளியாட்டும் இருப்பார், ஜடையா முடியெல்லாம் வச்சுருப்பார். அண்டு அவருக்கு அவங்க குரு எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. அதனால் அவர் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு போனார். 4 இடத்துல கோயில் கட்டினார், நல்லாவே கோயிலெல்லாம் கட்டியிருப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குரு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இப்போ விவேகானந்தர் இருந்தார். அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் எனக்கு கடவுளை காட்டுங்கன்றார். அவர் காட்டுறேன் அப்படின்னு காட்டிடுறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு,
நீ சாமியாகி உட்காந்து இருந்தியானாக்கா அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதனால் ஐ ஹவ் ஷோன் யூ தட். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் லாக் பண்ணி சாவி என்கிட்ட தான் வச்சுருப்பேன். நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் உனக்கு இந்த அனுபவம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முதல் தடவை கொடுத்தாரு, சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் அந்த அனுபவத்தை கொடுத்தாரு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர். ஆனால் அவங்களுக்கு தீட்செல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த அனுபவத்தை கடவுளை காட்டுற அனுபவத்தை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரெஸ் கோடு, நீ செய்ய வேண்டிய இதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிப்பரேட்டரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதனால் வெறும் காவி கட்டிக்கிறதோ இல்லை கட்டாமல் உலகத்தில் குச்சி வச்சுன்னு சுற்றுறதோ இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஒன்றும் இல்லை. என்ன இல்லை, இந்த வேஷத்தினால் ஆவது என்ன விஷயம் ரொம்ப முக்கியம். அப்போது மனத்துக்குள்ளே நீ எவ்வளோ சூமியாக இருக்குன்றது உனக்கு தான் தெரியும். இப்போ வெளியில் எல்லா இதுலேயும் கண்ணை முடிக்கணும், பட்டை கொட்டை மட்டை போட்டுட்டு நீ ஜபமாலையை ஊட்டிக்கினே இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கிறது உனக்கு தான் தெரியும். அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யா இருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை தொடும். உன் மனசாட்சி தான் கடவுள். அது உன்னை குறை சொல்லாத அளவுக்கு நீ நேர்மையாக வாழ கற்றுக்கிட்டேன்னா உனக்கு மற்றவங்களுடைய ரெஃபரன்ஸை பற்றியோ அவங்க மதிக்கணும் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு பற்றியோ ஒரு எண்ணம் இருக்காது. இதெல்லாம் கனெக்டட் சிந்தனைகள். ஸோ வேஷம் என்பது அதாவது ஒரு காலத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் மக்கள் இருந்தபோது அதெல்லாம் ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. இது கலிகாலம். இந்த கலிகாலத்தில் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றுறதுனால என்ன நடந்துட போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஓகேவா? கேளு. இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு பயணப்பட்டாலும் கிளம்பிய இடத்திற்கு நம்மால் மிக எளிதில் திரும்பி வர முடிகிறது. ஆனால் வந்த வழியே திரும்பி போ என்று ரமணர் சொல்லும் ஆன்மீக தேடலை மட்டும் ஒரு சாதாரண மனிதனால் அவ்வளவு எளிதில் மேற்கொள்ள முடியவில்லையே. அதற்கும் கர்மாதான் காரணமா அல்லது அறியாமை காரணமா? வந்த வழியே திருப்பி போகணும் ரமணன் சொல்கிறது இந்த ஊரில் நீ ரயில் பஸ்ஸு காரில் ஏறி போகிறத பற்றி சொல்லலை. இப்போ நீங்களாம் கேளம்பாக்கம் வந்திருக்கீங்க, வந்த வழியே திரும்பி போனால் நீ எதில் வந்தியோ அதில் ஏறி திருப்பி போகிறதுங்கிற அர்த்தத்தில் ஜனங்க நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. அவர் சொன்னது, நீ இந்த உலகத்தில் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து இழைத்தாய் அல்லவா? அப்போது உனக்கு ஒரு ஆரிஜின் இருந்திருக்கும். உலகத்தில் நீ முதல் பிறவி, எத்தனையோ பிறவி எடுத்தாங்க இல்லையா, புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஸோ நீ என்ன பண்ணோம், முத்து எடுக்கிறதுக்காக கடலில் முழுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய தியானத்தில் டிரான்சிடென்டல்னுவாங்க, ஆழ்நிலை தியானத்தில் போகிற போது நீ என்னென்னலாம் பிறவி எடுத்த அப்படின்றது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிறவிகளுடைய டீப் டைவில் போய் நீ எங்கேருந்து உன் பயணத்தை ஆரம்பித்தேன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதான் அவர் சொல்லுகிற பద్ధதி என்பது. அது அவ்வளோ ஈஸியாக நீ சொல்லி பார்க்கலாம். ஒரு இங்கிலீஷில் ஒரு நல்ல புக்கு இருக்குது, மெனி எ பர்த் அண்ட் மெனி மாஸ்டர்ஸ் மெனி பெர்த், அந்த மாதிரி இருக்குது. அதில் இதுதான், ஒரு பொம்பளை ஒரு ஆக்சிடெண்ட்டில் தனக்கு எத்தனை பிறவி வந்தது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டே இருக்காள். அவள் சொல்கிறதெல்லாம் அப்படியே டைப் படிக்கிறாங்க. ஒரு பெரிய சித்தர் புருஷர் மகான்கிட்ட கொண்டு போய், சாமி கோவிச்சுக்காதீங்க, இவளை பார்த்துட்டு கொஞ்சம் இவளை பற்றி சொல்லுங்கன்னு அவர் கண்ணை மூடி சொல்கிறாரு. அதையும் டைப் படிக்கிறாங்க. இந்த பொம்பளை என்னெல்லாம் சொன்னாலோ அந்த சாமியார் என்னெல்லாம் சொன்னாரோ ரெண்டையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இவ சொல்கிறா, இப்போ 7வது நூற்றாண்டு, நான் குதிரை மேலே போயின்னு இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், இப்படி வரிசையாக அவளுடைய எல்லா பர்த்தையும் சொல்கிறார். சாமியார் அதையே சொல்லியிருக்கார். அதனால் நம்ம எல்லாருக்கும் இந்த செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எத்தனையோ பிறவி நாம் எடுத்து எடுத்து இழைக்கிறோம். அது மறைக்குது இல்லையா, அதுக்கு திருவனுபாவம்னு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்சது படைத்தல் காத்தல் அழித்தல். உங்கள் அம்மாவுக்கு நீ பிறந்தது, நீ வளர்ந்தது, படித்தது, உன்னை நீ காப்பாற்றுறது, கல்யாணம் கட்டி இருந்தது, இதெல்லாம் அழித்தல்னால் எப்போ சாக போகிறேன் இல்லை செத்து போனேன்னு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே 2 இருக்குது. ஒன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். மறைத்தல்ன்றது திருவனுபாவம். உங்கள் எல்லாருக்கும் கிட்டேயும் கூட ஒரு பாஸ்ட் இருக்குது. எப்படி உங்கள் மெமரி சிப் இருக்குது, அந்த மெமரி சிப்பில் என்ன மெமரிஸ் எல்லாம் இருக்குதுன்னு லோட் பண்ண முடியுதா இல்லையா? அதுதானே கம்ப்யூட்டரில் பட்டன் தட்டினா வந்து தொலைக்குது எல்லாத்தையும். அந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்குது. நம்முடைய எல்லா பிறவிகளுடைய வாசனைகளும் நம்மக்கிட்டே இருக்குது. அதுதான் மறைத்தல்ன்றது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம எத்தனையோ பிறவி எடுத்த போது இந்த உலகத்தில் எத்தனையோ அப்பா அம்மா, எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பொண்டாட்டிங்க எல்லாரையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அனர்த்தங்கள் வரும்.
ஒரு குழந்தை 3 வயசுலேயே சொல்லிச்சு எங்கள் ஹஸ்பண்டு கான்பூரில் இருக்கிறாருன்ட்டு. என்னடாருன்னு ஒரு நாள் கொஞ்சம் பெரிய பொண்ணு 5 வயசு ஆன உடனே இவளை கான்பூர் கூட்டின்னு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தெருவில் போன உடனே அவள் ஒரு வீட்டுக்குள்ளே ஓடுறா. ஓடி போயிட்டு இதுதான் நான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு 70 வயசுக்காரனை காட்டி இவன் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்றா. ஒரு 50 வயசுக்காரனை காட்டி இதுதான் என் பிள்ளைங்கிறா. மாடியில் நான் இதெல்லாம் அடக்கல வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. அந்த பார்த்தாக்கா இப்போ சொல்கிற அடையாளங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதனால் என்ன ஆகிட போகுது? ஒரு 5 வயசு பொண்ணு 70 வயசு ஹஸ்பண்டு கூட குடும்பம் நடத்த முடியுமா? 50 வயசு பையனை கூப்பிட்டு கொஞ்சம் முடியுமா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், தெரியாக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த மறைத்தல் என்பது கூட ஒரு வகையான அருளல் தான். அது தெரியலன்னா நம்ம இந்த உலகத்தில் இப்போது இந்த ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தாவே திருப்பி வசூல் பண்ண முடியல. நீ 700 வருஷத்துக்கு முன்னால் யாருக்கும் பணம் கொடுத்தா அதை திருப்பி கொடுத்தாங்க அவன் என்ன கொடுக்குவான் பணம்? அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், எங்களுக்கு என்னுடைய முற்பிறவியெல்லாம் தெரியும், நம்ம என்னவெல்லாம் உலகத்தில் இருந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் ஆவது என்ன? தெரிஞ்சால் இப்போ உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுது, இதனால் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது? ஒன்றும் இல்லை. அதனால் டோன்ட் பாதர். எது தெரியணுமோ அது போகிறோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதியற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். உனக்கு ஏதோ ஒரு காரண காரியத்தினால பழைய பிறவியினுடைய வாசனைகள் தெரியணும்னா அது உனக்கு தானாகவே தெரிவிப்பாங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் இப்போ நான் 7000 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். 7000 வருஷத்தினுடைய ஹிஸ்ட்ரியும் ஒரு என்சைக்ளோபீடியா டைப்பில் அடித்து என் கையில் கொடுத்தா மாத்திரம் எனக்கு என்ன அதனால் லாபம் வரப்போகுது? அதனால் மறைக்கிறதுங்கிறது ஒரு அனுகிரகம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த பிறவியில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ட்டு வாழ கற்றுக்கோங்க, அவ்வளோதான். பழைய பிறவிகள் அதில் நான் செஞ்ச நல்லது என்ன கெட்டது என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முயற்சிகள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இட்ஸ் நோ வே இஸ் ரெலவெண்ட் நாட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு யூ இன் திஸ் பர்த். அதனால் ஏதாவது ரீசன் இருந்தால் உனக்கு தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிக்க அவசியம் இல்லை. இந்த பிறவியில் புதுசாக எதுவும் சேர்த்துக்காத, புதுசாக கர்மாவை சேர்த்துக்காத, புதுசாக தப்பு பண்ணாத, ரொம்ப நல்லதே நினை, நல்லதையே கேளு, நல்லதையே முனுகர், நல்லதையே பேசு, நல்லதை நினச்சி வாழ்க்கையில் நடக்க கற்றுக்கோ. அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்ஙனே வந்து மூண்டதுவே என்கிறார் பட்டினத்தடிகள். முன்ஜன்ம தீவினைதான் தன்னை கழுமரத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட பட்டினத்தடிகள் இனி தெய்வமே எல்லாம் உன் செயலே என்ற நிலையில் பாடுகிறார். கடவுளுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பில்லை என்று தங்களது நிலைப்பாட்டையும் இந்த பாடலில் வரும் பட்டினத்தடிகளின் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்துமாறு. பட்டினத்தடிகள் ரொம்ப பெரிய கப்பல் கம்பெனி ஓனராக இருந்தார். பிள்ளை இல்லைன்னு வேண்டின போது கடவுளே நான் அவனுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கிறேன்னு வந்து பிறந்தார். ஓகேவா? பட்டினத்தாருடைய பிள்ளையாக வந்தது கடவுள் தான். கப்பல் வியாபாரம் செய்யலன்னு சொல்லிட்டு போயிட்டு கப்பல் நிறைய சாணியில் தட்டின வரட்டியோடு வராரு. இவர் பெத்த வயிறு பற்றி எரியுது, வியாபாரம் செய்யறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா இந்த மாரி வரட்டி வாங்கி வந்துருக்கேடான்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வரட்டி இப்படி கீழே போடுறாரு, அதில் முத்து மாணிக்கமெல்லாம் தெரிக்குது. அப்போ கீழே ஒரு ஓலை நறுக்கில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே, காது கொஞ்சம் பண்ண ஊசி கூட நீ சாகிற போது எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு அந்த ஓலையில் இருக்குது. பிள்ளையாக வந்த சிவபெருமான் டொங்கன்னு மறைஞ்சிடுறாரு. அப்போ இவருக்கு புரியுது, நான் மாயில் எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வீடு எல்லாம் விட்டுறேன், குடும்பத்தெல்லாம் விட்டுறேன்னு போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு கொல்லி போட்டு இந்த ஊரை விட்டு போகிறேன், அது வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா வரான், பட்டன்தாரே நீங்கள் அந்த வைர கடுக்கணியும் தங்க சேனியும் போட்டுன்னு வந்து கம்பீரமாக என் சபையில் நிற்பீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி பரதேசியாக உங்களை பார்க்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு இவர் சொல்கிறார், முன்பு நீவீர் அமர யாம் நிற்க, முதல்ல நான் என்ன தான் பணக்காரன் ஒன்றை விட இருந்தால் கூட நீ சிம்மாசனத்தை உட்காந்து நான் சபையில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இன்றோ யாம் அமர நீவீர் நிற்க, இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், நீ எதிரில் வந்து நின்றுக்கு, இதுவே யாம் பெற்ற ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைகளை அடைஞ்சிடறாரு. அப்புறம் ஊராக போகிறாரு. ஒரு கோயிலில் உட்காந்துக்கிற போது திருடனுங்க ராணியோடைய நகையை திருடிட்டு பத்திரகிரி நாட்டில் பிள்ளையார் கழுத்தில் போட்டு அப்புறம் எடுத்துக்கலான்னு இவர் கழுத்தில் போட்டு ஓடி போகிறாங்க. சிப்பாயிங்க பார்த்து இவர் தான் திருடி இருக்காருன்னு இவர் கொண்டு போகிறாங்க.
ராஜா கழுமரத்தில் போடுங்கன்றான். கழுமரத்தில் போடுற போது கழுமரம் பற்றி எரியுது. இப்போ ராஜா ஓடி வந்து ஒரு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு இந்த ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு ராணியை விட்டு இவர் பின்னால் ஓடி வரோம். இவர் சொல்கிறார், திருவடிமருதூர் கோயிலில் போய் மேற்கு வாசலில் உட்காரு, நான் வருவேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து இவர் வர்றார். குருவே வந்துட்டீங்களார், உட்காருன்றார். இவர் இங்கே உட்கார்றாரு. இப்படியே ஓடுது. இவர் ஒரு நாய் இல்லையா, அதுக்கு சோறு போட்டுன்னு உட்காந்து இருப்பார். யார்? பத்ரகிரி ராஜா. ஒரு பிச்சைக்காரன் வந்து பட்டணத்தார்கிட்ட பிச்சை கேட்குறான். இவர் சொல்கிறார், நான் சன்னியாசிப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, அந்த சைடில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கான் பாரு, அவங்ககிட்ட போய் கேளுன்னு. இவர் வந்து கேட்குறாரு, ஏங்க இங்கே யாரோ குடும்பஸ்தர் இருக்காருமே, அவர்கிட்ட பிச்சை எடுக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு. இவருக்கு ஷாக் ஆகுது. நம்ம ராணி எல்லாரையும் விட்டு வந்துமே, நம்மள போய் குடும்பஸ்தன் சொல்கிறார். அப்போ தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டு இந்த நாய் கட்டின்னு உட்காந்துக்கிறோன்ட்டு திருவோட தூக்கி நாய் மேலே போடுறாரு. நாய் செத்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் ஆகி ஒரு தேர் வந்து நிற்கிது. அதில் காசி ராஜா வந்து இறங்குறான். பத்ரகிரியை பார்த்து, சாமி வாங்க, நான் இந்த மாதிரி உங்களையே நினச்சிட்டு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா 5 வருஷமாக அவளை கூட்டின்னு வந்திருக்கேன், வயசு வந்த ஒன்றுன்ட்டு. அதுலேருந்து ஒரு அழகான ராஜகுமாரி குச்சி இவர்கிட்ட வந்து, நாதா என்னை தெரிகிறதா அப்படின்னு. யாருமா? நான் தான் அந்த நாய், நீங்கள் போட்ட எச்ச சாப்பாடு சாப்பிட்டு நான் ராஜகுமாரியாக பிறந்துட்டேங்க, பிறந்ததுலேருந்து உங்கள் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு வயசு வந்தவொடனே உங்களை கட்டிக்கலான்னு ஓடி வந்திருக்கேன்னா. ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, என் குரு தான் இதுக்கு வயசு சொல்லணும். குரு சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வாங்கன்னு திருவடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போகிறாங்க. போன உடனே சிவலிங்கம் 2ஆக பிளந்து அதில் ராஜகுமாரி, காசிராஜா, பத்ரகிரி 3 பேரும் போன உடனே சிவலிங்கம் முடியுது. பட்டினத்தார் அழுகுறாரு, அவனுக்கு மோட்சம் கொடுத்தி எனக்கு இல்லையான்னு. என்னை நம்புறதை விட என்னை நம்பினா மோட்சம் கிடைக்கணும், உன்னை பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும், அதனால் அவனுக்கு முதல்ல மோட்சம், உனக்கு என்றைக்கு பேய் கரும்பு இன்றைக்கி அன்றைக்கி தான்னார். இவர் ஊராக கோயிலாக சுற்றி நம்ம திருவொத்தியூருக்கு வந்தபோது பேய் கரும்பு இன்றைக்கிறது. ஒரு வயலில் படுத்துன்னு இருப்பார். ஒரு வரப்பில் இப்படி தலை வச்சுன்னு படுத்துன்னு இருப்பார். 2 பொம்பளைங்க அந்த பக்கம் போகிற போது சொல்லுவாங்க, இவன் சாமியெல்லாம் இல்லைடி, ஃப்ராடு, இல்லைன்னா தலகாணி எதுக்குடி இவனுக்கு அப்படின்ட்டு. வரப்பில் தலை வச்சு படுத்தாங்க. அவங்க சொல்கிறது நிஜம்தான் போலக்குன்னு தலையை பொசுக்குன்னு ஏற்றி இப்படி படுத்துக்கிறாரு. அதே பொம்பளைங்க இந்த பக்கம் வராங்க, இவன் ஃப்ராடு, இல்லைன்னா நம்ம பேசுகிறத பற்றி அவனுக்கு என்ன அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு விதமாக அவருக்கு ஞானம் கிடச்சின்னே இருக்குது. கடைசியில் ஒரு கூடைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே மீன் பிடிக்கிற பசங்கள்லாம் விளையாடின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூடையிலேருந்து வெளியே வந்து 3 தடவை காட்டு, 3ஆவது தடவை கலந்து போய்ட்றாரு. இதுதான் பட்டினத்தாருடைய பேசிக் ஹிஸ்ட்ரி. அப்போ அவருக்கு எத்தனை விதமான அனுபவம். குழந்தை இல்லையேன்னு ஒரு அனுபவம், கடவுள் குழந்தையாக வந்து பிறக்கிறது, கப்பலில் பணம் வர போகுதுன்னு சொன்னால் வரட்டி வர்றது, அதனால் பிள்ளையை இழக்கிறது, உபதேச மந்திரம் கிடைக்கிறது இல்லையா, காதற்ற ஊசி. அதுக்கப்புறம் எத்தனை இடங்களில் கோயிலை சுற்றி அது சுற்றி பத்ரகிரி மூலமாகவும் சில அனுபவங்களை எல்லாம் அடைந்து லாஸ்ட்டில் இன்றைக்கி திருவொத்தியூரில் பட்டினத்தாராக போய் கலந்துருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணக்காரி இருக்கும். உலகத்தில் இப்போ ஒரு ஆதிசங்கர் இருக்காருன்னா, அவர் என்ன சும்மாவும் பிறந்தார், அவங்க அப்பா அம்மா குழந்தை இல்லையேன்னு சொல்லி காலடியிலிருந்து திருச்சூருக்கு வந்து அங்கே இருக்கிற வடக்கத்திநாதன் கோயிலில் 48 நாள் மண்டலம் இருந்தாங்க. அப்போது வடக்கத்திநாதன் சொன்னார், நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு சொல்லி. அப்படி தான் இவருடைய ஜனனம் நடந்தது, ஆதிசங்கர் இல்லையா. ஸோ உலகத்தில் சும்மா வந்துடுறாங்க ஒரு சாமியாருங்கிறது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் வலாள தேவராயன் குழந்தை இல்லைன்னு கேட்குறான். சாமி சொல்கிறாரு, நானே உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்ட்டு. ஸோ பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் கூட திருவண்ணாமலையிலேருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அருணாச்சல சுடுகாட்டுக்கு போய் தன்னுடைய அப்பனாக இருந்த வல்லாள தேவராசனுக்கு தேவசம் கொடுத்துன்னுங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உலகத்தில். அதனால் சில பேருக்கு இந்த உலகத்தில் குழந்தை இருக்கிற பாக்கியம் இருக்காது. பாக்கியம்னு ஏன் சொல்லணும், அது இல்லை, அந்த எழுதலை அவங்களுக்கு. இது குறை கிடையாது, நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் குழந்தை இல்லைன்ட்டு. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார் கடவுள், அவரோ இல்லை அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு மகானியும் போய் தொலைஞ்சிது, அவங்க இந்த குறை இருக்கக்கூடாது அவங்களுக்குங்கிற மாதிரி பிறக்க வைப்பார். அதனால் குழந்தைங்கன்றது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இது கூட ஒரு மாதிரி கர்மா கடன் தான். நம்ம எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கெல்லாம் குழந்தைங்க இருக்குது, அதெல்லாம் உருப்பிட்டுச்சா? உருப்பட்ட குழந்தைங்களும் இருக்குது, உருப்படாத குழந்தைங்களும் இருக்குது. ஏன்னா பாக்கி சாக்கி தான் இதெல்லாம். அவங்க நமக்கு பாக்கி வச்சுருந்தா நல்ல குழந்தைங்களா இருந்து சம்பாதிச்சு நம்மளுக்கு சோறு போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு பாக்கி வச்சுருந்தா தங்கச்சி கல்யாணம் பண்ணல, அந்த துட்டு என் சொத்து பிச்சு கொடுன்னுவான்.
அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் ஒரு உறவும் இல்லை, துறவும் இல்லை, எல்லாம் அனுபவங்கள், ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை, ஃபிக்ஸட் லைபிலிட்டி அண்ட் ஃபிக்ஸட் அசெட்டு. நல்ல கடவுளே வந்து யாருக்காவது பிறக்கிறாரு, இன்னொரு மகானாக வராங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். அவங்களுக்கு யாரும் பாக்கி இல்லை, அதனால் கடவுளே வராரு. அவங்க வச்ச பக்தி நம்பிக்கை வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வர்றபோது அவர் அந்த அவதாரத்தில் வந்த கடவுள் ஏதோ ஒரு சில நன்மைகளெல்லாம் செய்வார். அது சும்மா வந்துட்டா போயிடுவாங்க, அவங்களும் சில நன்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் கடையை காட்டுவாங்க. நீ வாழ்க்கை என்பது ஒரு வேடிக்கை பார்க்குற விஷயமே தவிர நீ வந்து அதில் நான் ஒரு பெரிய பாத்திரம்னு நினைக்க தேவையில்லை. எல்லாம் சூத்திரம் தான், கடவுள் தான் ஒன்று பொம்மை மாதிரி ஆட்டின்னு இருக்கிறான். அதனால் நீ நல்லதையும் பார்க்காத, கெட்டதையும் பார்க்காத, மானம் பார்க்காத, அவமானம் பார்க்காத, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இப்போ இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்தில் துன்பம் உருவான் நிலன். யார் எந்த சந்தோஷத்தையும் தேடலையோ அவனுக்கு துக்கம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். துக்கம் நினச்சா தானே இதனால கல்யாணங்கிற மாதிரி ஒரு வருத்தமெல்லாம் வரும். இல்லைன்னா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால் குழந்தைங்க இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கல்யாணம் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. கல்யாணம் ஆனவங்கெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஏதோ காலம் தட்டு ஒரு நாள் மண்டையை போட்டுடலாம். இல்லைன்னா கல்யாணன்றது நல்ல விஷயமும் இல்லை, வேண்டாத விஷயமும் இல்லை. குழந்தையும் அதே மாதிரி தான், எதுவுமே கவலைப்படாது. அப்போ வெள்ளரி பழம் மோட்சம்னு ஒன்று இருக்குது. வெள்ளரி பழம் காம்பு இருந்தால் கீழே விழுந்துடும். அது மாதிரி இந்த பற்று அற்றது, பற்றுன்றது இல்லையா, தானாக தான் போகும். இல்லைன்னா உனக்கு இந்த பந்தம் பாசம்லாம் போதும். ஆசை விடாய், ஆசை அறாய், பற்றை விடாய். ஆசையை விட மாட்டேன்ற, பற்றை வெட்ட மாட்டேன்ற. பற்று என்ன பண்ணணும்? அப்போ ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கணுன்னா இன்னொரு கைக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் மற்ற ஆசைகள் எல்லாம் விட்டு கடவுள் மேலே ஆசையாக வச்சுக்கும். முதல்ல இந்த ஆசையை விட்டு அந்த ஆசையை பிடி. ஆசை அறாய், பந்தம் விடாய், ஆக்கைக்கு எரை தேடி அலைகின்றாய். உடம்புக்கு இட்லி தோசை புண்ணாக்கு தேடி அலைஞ்சிக்கினே இருக்கப்போ நான் ஒரு காக்கைக்கே இரையாக போகின்றாய். சீ மனமே உனக்கு என்ன வாய். ஒரு நாள் காக்கா ஒன்று செத்து பின்னாலும் கொத்தி துண்ண போகுது. இதுக்காகவா இந்த உலகத்தில் பிறந்து எப்போ சரண போனேன், எப்போ சங்கீத்தான்னு அலைஞ்சின்னு உட்காந்துன்னு இருக்க அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ உலகத்தில் செத்தாரை போல் திரின்றாங்க. செத்தாரை போல் திரின்னு நான் வாழ்கிற போதே நம்ம செத்து போட்டோன்னு நினச்சிக்கணும். இப்போ முன்சாமிலேர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் அடிக்கடி இந்த பேரை சொல்ல, அந்தாலும் யாருன்னே எனக்கு தெரியாது, அந்தாலும் யாருன்னே எனக்கு தெரியாது. அதனால் அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ. அப்போ யாரும் 4 பேர் வந்து அழுவாங்க. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே கிடையாது. அவ்வளோதானே, எதுவும் நிஜம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுக்காகவும் பிறக்கிறோம். கர்மாலாம் கொஞ்சம் பாக்கி இருக்கும், சொந்தம் பந்தம் பாக்கி இருக்கும், மானம் அவமானம் பாக்கி இருக்கும், இன்பம் துன்பம் பாக்கி இருக்கும். அதனால் எண்ணங்களே இல்லாத நிலை வரணும்னா எந்த ஆசையும் புதுசாக விதை போட்டுறாத. ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும். ஆறாத ஆசைகளை, ஆறா அவாவை நீங்கற்பின் விட்டுட்டா பேரா இயற்கை, நீ தெய்வ சொரூபம், நீ அங்கிருந்தா வந்திருக்கிற அந்த இயற்கையே நீ அடைஞ்சிருவ. நீ தெய்வ வடிவம் என்பதை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் வர்ற எல்லாமே அனுபவங்கள் தான். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர், அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. உன் வாழ்க்கையில் வர்ற எல்லா அனுபவங்களும் உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஞானத்தை அடைவதற்காகவும் வர்றது. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடையினரே. அவனவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு கொண்டு போகிற போக்கில் போய் பலவிதமான அனுபவங்கள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உலகம் என்பது வேடிக்கை பார்க்கிற ஒரு விஷயம். ஒரு வெள்ளை ஸ்க்ரீனில் சினிமா ஓடனா நீ தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறதில்ல, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்க்கணும். அவ்வளோதான். எதையும் தேடி அலையாத, அனுபவங்களை தேடி அலையாத. எந்த அனுபவமும் சுகமானதல்ல, எந்த அனுபவமும் சோகமானதல்ல. இதெல்லாம் பெண்டிங் டிசைர்ஸ். ஒரு பெருங்காயம் இருந்த டப்பாவில் பெருங்காயம் இல்லைன்னா கூட வாசனை அடிக்கும். அந்த மாதிரி உனக்கு ஏதோ வாசனைகள் இருக்குது, பழைய பிறகுடைய வாசனைகள் இருக்குது. அதனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் வருது, அதனுடைய விட்டுக்குறை தொட்டுக்குறை உறவு எல்லாம் வருது. அதனால் எதுவும் நிஜம் கிடையாது. ஒரு நீர்க்குமிழி மாதிரி, தண்ணியிலேருந்து நீர்க்குமிழி வருது, அது மறைஞ்சி போகுது. அப்படி எந்த ஒரு விஷயமே நிஜம் கிடையாது. நீ அதை நிஜம்னு நினைக்கிற. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் ஆனா மானா பிறவி. இதெல்லாம் பொருள் அல்லவோ, இதெல்லாம் நிஜம் அல்லவோ, அதெல்லாம் நிஜம்னு நினைக்கிற மாயை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பிறவி என்பது.
அப்போ மாயப்பிறவி மறுக்கருக்கும் எம்பிரான் பதம் என்றே இந்த பிறவியிலிருந்து என்னை சிவபெருமான் எப்படியாவது காப்பாற்றுவாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் திருவண்ணாமலை மாதிரி இடத்துல இருக்காங்களாம். அத்தகு அவங்க சாப்பிட்டு விட்ட சேடத்தை ஒன்றும் ஒரு நாயாய் நான் பிறந்திலேனே வன்னியாச்சல நாட்டினில்லேன்னு. அப்படி இருக்கிற சிவபூஜை செய்ய பக்தர்களுடைய எச்ச சாப்பாடு போடுவாங்களே, அதை சாப்பிட்டு நான் ஒரு நாயாக பிறந்தால் நல்லா இருக்குமே திருவண்ணாமலையில் அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் எல்லாமே அதனுடைய போக்கில் ரைட்டாக தான் நடக்கும். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ இதை ஆராய்ச்சியும் பண்ணாத. சுகமும் இல்லை சோகமும் இல்லை, எல்லா அனுபவங்களும் நல்லது தான். தும்மல் வந்தால் தும்மிடு, பேதி வந்தால் போயிடு பாத்ரூமுக்கு, வந்தால் ஓடு. இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சுன்னு உட்காந்துருக்காரு? அனுபவம் அந்த மாதிரி தான், இது ஒரு அனுபவம் அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் நினச்சி நீ ஏன் இப்படிக்குது அப்படிக்குதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. எது நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கினே உட்காந்துன்னு கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே, அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே, அன்பிலேமை ஆழ்த்துகின்ற பரம்பொருளே, அம்பலத்தில் ஆடும் சிவன் திருமகனே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. கண்பலத்திலே உலகை சுழற்றுபவா, கைதலத்திலே ஒளியை காட்டுபவா, தென்புலத்திலே இனிக்கும் செந்தமிழே, உன்பலத்திலே உயிர்கள் வாழுதையா, பந்தென சுழன்று வரும் உலகினிலே எமை வந்து போகும் உறவிலே வையாதே, உந்துகின்ற மாயுதனை நீ தள்ளி அருள் சிந்துகின்ற காலிழலில் வைப்பாயே, கந்தனேனும் பேர் படைத்த முருகோனே, கண்டு பணிந்தார் கூரைகள் தீர்ப்பவனே, மஞ்சமாக தன்மடியை தருபவனே, மந்தஹாச சிவசங்கர் தேசிகனே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே, அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே, அன்பில் எம்மை ஆழ்த்துகின்ற பரம்பொருளே, அம்பலத்தில் ஆடும் சிவன் திருமகனே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே, அம்புயப்பதம் எமக்கு அருள்வாயே. நாதபிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவகுஞ்சரி நமோ நம, அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் மோகலும் துணையாசாரநீதியும் தீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் பிள்ளை சோழ மண்டல மீதே மனோகர நாடகம் வீர நாடாளும் நாயக மயலூரா. ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி,
சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.